Hi guys, டேனியல் பாலாஜியினுடைய சொந்த வாழ்க்கையை பற்றியும் சினிமா வாழ்க்கையை பற்றியும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சினிமா வாழ்க்கையை பார்த்துடலாம். அவர் வில்லன் கேரக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சித்தி சீரியல் மூலமாக தான் சின்ன திரை மூலமாக தான் அவர் இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்காரு நடிகரத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா சித்தி சீரியலில் பார்த்தீங்கன்னா டேனியல் அப்படின்ற அவருக்கான கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா டேனியல் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் அவரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டேனியல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சித்தி கேரக்டரில் ஒரு வில்லனாக பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தில் அந்த அளவுக்கு நடிச்சிருந்தார். அதனால தான் அந்த நடிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவரை பிற்காலத்தில் டேனியல்னு கூப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் டேனியல் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேரே வந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சித்தி திரையின் மூலமா சித்தி நாடகத்தின் மூலமாக ஆரம்பித்தவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் அப்படின்ற திரைப்படம் மூலமாக ஃபஸ்ட்டு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கடுத்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய படத்தில் காக்க படங்களெல்லாம் நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு அவருக்கு இன்னுமே ரொம்ப வெற்றி நடை போட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடசென்னை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவா, பொல்லாதவன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டரே இன்னுமே மக்கள் மனசில் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்தது அவருடைய சுருள் முடி. அதுவும் இல்லாமல் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியே அவர் மாறி தன்னுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு தன்னுடைய வில்லன் கேரக்டராகவே மாறி அதை நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த ஃபேஸே ரொம்ப டெரராக இருக்கும். அந்த நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைரவா படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 சீனுமே கொடுத்துருப்பாங்க. அந்த டெரரான ஒரு சீனையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சீனாக கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுற மாதிரியும் அவங்க ஒய்ஃப் இறந்த உடனே அவர் கண் கலங்குற மாதிரியும் அந்த சீனெல்லாம் நிறையவே கொடுத்துருப்பாரு. அந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் மொட்டடிக்கிற சீனெல்லாம் உங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு அந்த கொல்லிச்சட்டியெல்லாம் தூக்கிட்டு போகும்போது மொட்டை அடித்து கூட்டிகிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தருடைய பழக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி மொட்டை அடிக்கும்போது விஜய் சார் கேட்டாருங்களாம். அவரே இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாரு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாரு. இப்போ கூட சொல்லுங்கள், நீங்கள் மொட்டை அடிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நான் டைரக்டர் கையில் சொல்லிடுறேன், இதை வேணுமானா இந்த சீனை மாற்றி பண்ணிக்கலாம். இல்லைங்க, ஏன்னா அந்த மொட்டை அடித்தாதான் அதுக்கான ஒரு கேரக்டராக நான் மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக சொன்னாருங்களா. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூலேயே அவர் நீங்கள் சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா உலகில் உண்மையாகவே ரொம்ப வளம் வந்துட்டு இருந்தார். எட்டி பிடிக்கும் தூரத்தை அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் எல்லாம் நல்லா பண்ணி ஒரு மக்கள் மனசில் நிறைய ஒரு வில்லன் அப்படின்ற ஒரு கேரக்டரையே மக்கள் மனசில் பிடிச்சிருந்தாலும் அவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சொந்த படமெல்லாம் தயாரிக்கிறதுக்காக கதையெல்லாம் நிறைய எழுதி வச்சுருந்தாராம். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மாரடைப்புனால இறந்துருக்காரு. இதை யாராலுமே நம்ப முடியல. இதை நியூஸ் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவருக்கு ரொம்ப நெருங்கின டேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிமாறன் டேரக்டரும் கௌதம் வாசுதேவன் டேரக்டரும் ரொம்ப நெருங்கி பழகுவாராம். அந்த 2 டேரக்டர் கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா அப்புறம் மீரா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே உடனே போய் பார்த்துருக்காங்க. ஆனால் அவர் சிகிச்சையின் காரணமாக காப்பாற்ற முடியாமல் இறந்துட்டு இருக்காரு. அவர் என்னதான் அவருடைய சொந்த வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேனியல் பாலாஜி நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேஷுவலாகவே அவர் மறைந்த முரளியின் தம்பி தான் பார்த்தீங்கன்னா சித்தியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவருமே பார்த்தீங்கன்னா முரளி சார் இதே ஹார்ட் அட்டாக் மூலயமா மாரடைப்பு மூலமாக 49 வயசில் பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சார். இவர் சின்ன வயசில் இவருமே டேனியல் பாலாஜி சாரும் மரணம் அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடசென்னையெல்லாம் செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வில்லன் கேரக்டர்லாம் யாரை போடுறதுன்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதுவாக இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவார். இப்போ ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்குறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஃபோன் பார்க்குறது பிடிக்கும். அந்த மாதிரி அவருக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபட்டிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால ஆவடையில் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரிக்கு ஒரு கோயிலே கட்டி கொடுத்துருக்காரு. அந்த கோயிலில் தான் இப்போ இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவருடைய டைமே வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாராம் கோயிலில் போயிட்டு. நிறைய பொண்ணுங்களை வந்து அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, 48 வயசு ஆகுது. இருந்தாலும் வந்து அவங்க அம்மா தொடர்ந்து பொண்ணு பார்த்துட்டே இருந்தாங்களாம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, எனக்கு பார்க்குற பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாதகம் செட் ஆகாது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த 1 மாதம் 1 வாரத்திலேயே வந்து அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகிடும், கல்யாண யோகம் வந்துடும். அதனால் அந்த வெறுப்புனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த திருமண வாழ்க்கையை வந்து தட்டி கழிச்சிருவார். இருந்தாலும் வந்து அவர் ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான வெற்றி படிகளெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது, இது மட்டுமே லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா புறசெல்வாக்கத்தில் வந்து அவங்களுடைய சொந்த வீடு இருக்குது, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இறுதி சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டேரி மின் மயானத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா தகனம் செய்ய இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது சினிமா உலகத்துக்கே வந்து ரொம்ப இரங்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் சார் இருந்தார், விஜயகாந்த் சார் இருந்தார், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொரு இழப்பாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப திரை உலகத்துக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேனியல் பாலாஜி சார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் கிடையாது, தெலுங்கு, மலையாளம் இந்த லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் அவருக்கு ரொம்ப ஹிட்டாக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு, பொல்லாதவன், வடசென்னை, அச்சம் என்பது மடமையடா, பைரவா, இந்த படங்கள்லாம் அவருக்கு வந்து ரொம்பவே ஹிட்டாக கொடுத்தது. அவருடைய ரோலை வந்து தனிமைப்படுத்தி காட்டியிருந்தது அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். அவருடைய குடும்பத்துக்கும் சரி எல்லாருக்கும் நம்ம இரங்கலை தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.